ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். ஸோ ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறது யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ இதுக்காக பேர் யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் வந்து சர்ச் பண்ணிருப்பீங்க, எப்படி வந்து ஆன்லைனில் மணி மேக் பண்ணுன்னு சொல்லி. ஸோ அப்படி சர்ச் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் Chatgpt யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் வேற லெவலில் ஒரு கிட்ஸுக்கான ஸ்டோரி புக்கை மேக் பண்ணுறது, அது எப்படி நம்ம ஆன்லைனில் சேல் பண்ணி வேற லெவல் இன்கம் மேக் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம Chatgpt வந்து ஒரு ஸ்டோரி வந்து ஜெனரேட் பண்ணோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா Chatgpt வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போயிட்டு ஜென்ரேட் ஸ்டோரி டைட்டில் ஃபார் கிட்ஸ் ஸ்டோரி புக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து காட்டும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு அந்த ரிசல்ட் தரும். ஸோ இந்த டைட்டில் உங்களுக்கு பிடிக்கிற அப்படின்னா திரும்ப நீங்கள் ரீட் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டைட்டில் வரைக்கும் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 செட் ஆகல, ஆனால் தேர்ட் டைட்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டைட்டில் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சரஸ் இன் என்சாண்டட் ஃபாரஸ்ட் த மேஜிக்கல் குவெஸ்ட் ஆஃப் விம்சி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில். ஸோ இந்த டைட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டோரியை வந்து கொஞ்சம் அப்படியே மேஜிக்கல் அட்வென்ச்சரஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து அப்படியே டேரெக்டாக காப்பி பண்ணிட முடியாது. ஸோ இதுக்காக இப்போ நம்ம சாப்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து ஸ்டோரி வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஸ்டோரி புக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாப்டர் வைஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் ஜெனரேட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் த சாப்டர்ஸ் பேஜ் அவுட்லைன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து சாப்டர் வைஸ் வந்து அந்த ஸ்டோரிக்கான டைட்டில் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 10 சாப்டர் கொடுத்துருக்கு. அந்த 10 சாப்டருக்குள்ள ஒரு 2 டைட்டில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ எனக்கு வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஸ்டோரி வந்து தேவையில்லை. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 சாப்டர்ஸாக ரெடியூஸ் பண்ண சொல்லி கமெண்ட் கொடுத்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Chatgpt இன்ஸ்டன்ட்டாக வந்து எனக்கு இது வந்து 5 சாப்டர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டோரி வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர்ஸ் நேம் வந்து கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான கமெண்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈச் சாப்டருக்கும் வந்து ஸ்டோரி வந்து ஜெனரேட் பண்ணும். ஸோ இதுக்காக நீங்கள் டேரெக்டாக சாப்டரை காப்பி பண்ணி ஸோ அப்படியே நீங்கள் சர்ச் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்டோரி மாதிரி தான் வரும். ஸோ இது வந்து கிட் ஸ்டோரி மாதிரி இருக்காது. ஸோ அதெல்லாம் நம்ம இதை கொஞ்சம் கிட் ஸ்டோரியை மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு சாப்டரோட டைட்டில் வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஸ்பேஸ் அமுத்திட்டு ரிதம் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இதை டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணி அப்படின்னா இது மாதிரி வந்து அது ஒரு போயம் மாதிரி வந்து இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக ஜெனரேட் பண்ணும். ஸோ இப்போ இதே மாதிரி பண்ணால் நீங்கள் ஒவ்வொரு சாப்டருக்கும் வந்து இதே மாதிரி ரிதம் ஸ்டோரி வந்து ஜெனரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜெனரேட் பண்ணி அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 25% வந்து வேலை முடிஞ்சு. ஸோ இப்போ அடுத்ததான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இருக்குது. ஸோ அதான் வந்து இதுக்கான இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணுறது. நம்ம இமேஜ் எவ்வளோக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்காக ஜெனரேட் பண்ணுமோ அவ்வளோக்குள்ள தான் வந்து ஸ்டோரி பார்க்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கிட் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து இமேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ இப்போ வாங்க எப்படி வந்து நம்ம இதுக்கான இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இமேஜ் ஜெனரேட் பண்ணதுக்கு Leonardo AI தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்கோ அந்த AI வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் Leonardo மட்டும் கிடையாது, இதே மாதிரி நீங்கள் ப்ளூவில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ளூவில் எப்படி யூஸ் பண்ணுறது தெரியல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் வந்து கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா AI இமேஜ் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ப்ராம்ப்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் Chatgpt ஓப்பன் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு சாப்டரோட டைட்டில் இல்லை அப்படின்னா அது கீழே இருக்க அந்த சப்டைட்டில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இல்லை பேஸ்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு ஃபேரி டெய்ல்ஸ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா தான் இது வந்து பார்க்க வந்து இன்னும் கொஞ்சம் கார்ட்டூன் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் வந்து கீழே நெகட்டிவ் ப்ராம்ப்ட் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து கொடுத்துருக்க கமெண்ட் வந்து அப்படியே நீங்களும் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து முக்கியமானது வந்து அது எந்த ஸ்டைலில் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறது. ஸோ இது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரீம் ஷார்ப்பர் V5 அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு 3D அனிமேஷன் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கார்ட்டூன் இமேஜ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 512x512 வச்சுக்கோங்க. அது எப்படின்னா ஈக்குவலாக ஸ்கொயர் மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம எடிட்டிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் ஜெனரேட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேற இமேஜ் வந்து இது வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கமெண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு வேறு பிடிச்ச மாதிரி இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து சர்ச் பண்ண அப்புறம் இது மாதிரி இமேஜ் வந்து ஜெனரேட் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக இந்த இமேஜ் வந்து HDல வந்து டவுன்லோட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு சாப்டரோட டைட்டிலே வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிட்டு நான் ஒவ்வொரு இதுக்கும் வந்து இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் இந்த AI மூலமா ஜெனரேட் பண்ண இமேஜஸ். ஸோ இது வந்து பார்க்கவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனரேட் பண்ண இமேஜஸையும் Chatgpt ஜெனரேட் பண்ண ஸ்டோரி லைன்ஸையும் வந்து நம்ம மெர்ஜ் பண்ணுவோம். ஸோ இதுக்காக வந்து ஒரு வேற வெப்சைட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வெப்சைட்டை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா Canva வெப்சைட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். எதுக்காக Canva அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எடிட்டிங் ஸ்கில் எதுவுமே இல்லைனாலும் ஈஸியாக வந்து உங்களால் இதை எடிட் பண்ண முடியும். எப்படி வந்து நம்ம வீடியோக்கு இன்ஷாட் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து ஃபோட்டோஸ்க்கு வந்து நான் Canva தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருக்க தம்ப்நெயில் எல்லாமே வந்து நான் இந்த Canva தான் எடிட் பண்ணுவேன். ஸோ இப்போ அந்த Canva ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி புக் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி அப்படின்னா அதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு சைஸ் வந்து வரும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு புது டேப்ல வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அப்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம AI மூலமா ஜெனரேட் பண்ண எல்லா இமேஜஸ் வந்து இதில் ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃபஸ்ட் இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த blank பேஜ்லேருந்து விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் வந்து அந்த இமேஜ் அப்படியே ரைட் கிளிக் பண்ணி அப்படின்னா கீழே வந்து செட்டஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது செலக்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து பேக்ரவுண்ட் வந்து செட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம Chatgpt ஓப்பன் பண்ணிக்கோங்க.
Chatgptல போயிட்டு அது ஜெனரேட் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இதில் வந்துட்டு அது சைடில் வந்து டெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் பிடிச்சிருக்கோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட் அப்படியே எரேஸ் பண்ணிட்டு நம்ம காப்பி பண்ண டெக்ஸ்ட் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து சைஸில் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எந்த இடத்துல வைக்கணுமோ வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து கிளியராக தெரியல. ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஷேட் வந்து டாப்பில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மூலமா வந்து எனக்கு டெக்ஸ்ட் வந்து கிளியராக தெரியும். நீங்கள் எலமெண்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணி வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் செகண்ட் பேஜ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப ஃபஸ்ட் வந்து டிசைட் பண்ண அவசியமே இல்லை. அந்த இமேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதே இமேஜ் வந்து அப்படியே டூப்ளிகேட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த இமேஜை மட்டும் டெலிட் பண்ணிட்டு நீங்கள் செகண்ட் இமேஜ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை எரேஸ் பண்ணிட்டு செகண்ட் ஸ்டார்ஸை எடுத்து அப்படியே அதில் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வேலையுமே இது முடிஞ்சிடும். ஸோ இது மாதிரி பண்ணுற மூலியமா டைம் வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நான் வந்து ஒரு 5 பேஜ் வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான ஃபோட்டோ கரெக்டாக செட் பண்ணிட்டு அதுக்கான டெக்ஸ்ட் வந்து நான் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்க்கவே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதுக்காக மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா டிஃபால்ட்டாக இது வந்து பிடிஎஃப்ல வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும் பிடிஎஃப்ல. ஒன்று வந்து இமெயில் பண்ணுறது, இன்னொன்று வந்து பிரிண்ட் பண்ணுறது. உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இமெயில்ன்ற ஃபார்மேட் சூஸ் பண்ணிட்டு நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் வேற லெவலான ஒரு இ-புக் வந்து நான் மேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணா போய் லைவாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்காக நான் டைட்டில் ஃப்ரண்ட் பேஜ் எல்லாம் எதுவுமே கொடுக்கல. நான் வீடியோக்காக வந்து ஷார்ட்டாக வந்து ஒரு 5 பேஜ் மட்டும் ஜெனரேட் பண்ணிட்டேன். நீங்கள் இன்னும் நிறைய எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா உங்களால் வேற லெவல் ஸ்டோரி புக் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ எல்லாம் ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இப்போ வந்து ஆன்லைனில் வந்து சேல் பண்ணோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப பாப்புலர் எதுவும் பார்த்தீங்கன்னா அமேசானோட KDP தான். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த PDF வந்து அப்படியே டேரக்டாக வந்து போஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் அந்த வீடியோ வந்து இதை ஃபுல்லாக சொல்ல முடியாது, ஏன்னா வந்து ரொம்ப லென்த்தான ப்ராசஸ். ஸோ இதில் வந்து எப்படி புக் வந்து பப்ளிஷ் பண்ண வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்காக நான் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு புது வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போகிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ மூலமா ஒரு 5 மினிட்ஸில் வேற லெவல் ஸ்டோரி புக் வந்து எப்படி ஜெனரேட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கற்றுருந்துருப்பீங்க. அதோட வந்து நான் இந்த வீடியோ வந்து பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் மறந்துடாம பண்ணுங்க. ஸோ இது வந்து எப்படி பப்ளிஷ் பண்ணுன்ற டுட்டோரியல் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக மேக் பண்ணி போகிறேன். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.